அடுத்து நாம் 55வது அதிகாரத்திற்கு நுழைகிறோம். செங்கோன்மை என்பது நம்ம இந்த பொறுப்பால் தொடங்குகிற போதே இறைமாட்சி என்று தொடங்கினார். அந்த இறைமாட்சியிலே இந்த செங்கோன்மை கருத்துக்கள் சிலவற்றை திருவள்ளுவருடைய எண்ணத்திற்கேற்ப அவர் கூறியாங்கு, அவருடைய எண்ணத்திற்கேற்ப அவர் கூறியாங்கு அங்கேயே நான் கோடிட்டு காட்டினோம். அதை மீண்டும் வலியுறுத்துவதுதான் செங்கோல் என்பது. செங்கோல் என்பதுதான் செங்கோன்மை. செங்கோல் என்றால் அவருடைய ஆட்சி முறைமை. ஒரு மன்னனுடைய அரசாட்சி என்பது முதலாவதாக அவனுடைய செங்கோன்மை, நீதி தவறாத ஆட்சி என்று பொருள். செங்கோன்மை என்றால் நீதி தவறாத ஆட்சி என்று பொருள். இரண்டாவது கருத்து, தன்னிய நிழல் பரப்புகிற வெண்குற்ற குடையாக இருத்தல் வேண்டும். ஒரு மன்னன் செங்கோன்மையனாக நீதி தவறாத ஆட்சி உடையவனாகவும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி தன் நிழல் குளிர்ந்த ஆட்சியை தருபவனாக இருக்க வேண்டும் என்பது கருத்து. பக்தி மார்க்கத்திலே சில அம்மைக்கு உள்ள பெயர்களாக குளுந்தாளம்மன் என்று பேர் வச்சிருப்பார்கள். தாழ் சைவ வைணவ சமயங்களில் திருவடி தான் பேராக சொல்லுவார்கள். உன்னுடைய திருவடி பேரை நான் பெற வேண்டும், உன்னுடைய திருவடி என்றும் நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும், உன்னுடைய அருளாட்சி உன்னுடைய திருவடியிலே தான் இருக்கிறது என்பதை பறக்க பேசுகிறது சைவமும் வைணவம். அந்த குளும் தாள் என்பது குளிர்ச்சி பொருந்திய திருவடிகள் என்பது பொருள். அதனாலதான் அந்த கோடை காலங்கள்ல அம்மன் திருவிழாக்கள் எல்லா கிராமங்களிலும் நடைபெறும். அதனுடைய நோக்கம், எங்களுடைய வாழ்வில் நீ குளிர்ச்சியை அளிக்க வேண்டும். இப்பொழுது இந்த கோடை காலத்தில் இருக்கிற வெம்மை இருந்தால் அம்மை வரும், வெம்மைதான் அம்மையாகும். அல்லது காமாலை வரும், வெப்பு நோய் வரும் என்பதனாலே குளிர்ச்சி படுத்துவதற்காக ஆங்காங்கே நீர்மூர் பானகம் போன்றவற்றை வைப்பார்கள். அந்த பானகத்திலே முக்கியமாக போடுகிற பொருள்கள் ஏலக்காய், வெல்லம், சுக்கு. சுக்குதான் அந்த உடம்புல இருக்கிற அந்த கெட்டவற்றை எல்லாம் அகற்றும் என்பதனாலே இந்த மூன்றையும் குறிப்பாக அந்த பானகத்தில் போடுவார்கள். இப்படி இந்த குளிர்ச்சி படுத்துதல் என்பது, அதனாலே தான் அந்த அம்மைக்கு பேரே குளுந்தாள் அம்மன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பல இடங்கள்ல பல்வேறு விதமாக பேர். மாரி அம்மன் என்றால், மாரி என்றால் மழை என்று பொருள். இந்த கண்ணகி தெய்வத்தை தான் மாரியம்மனாக ஊர்தோறும் வரித்தார்கள். கண்ணகி என்று சொல்லிவிட்டால் அது ஒரு மானுட பெண்ணாகிவிடும் என்பதனாலே. இது என்னுடைய தமிழ் ஆசிரியர் அரங்கசாமி அவர்கள் 1967 எனக்கு சொன்னது. இன்று 33, 38, 58 ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்கு அந்த பெருமகனார் சொன்ன செய்திதான், கண்ணகிதான் எல்லா ஊர்களிலும் மாரியம்மனாக காட்சியளிக்கிறார் என்று அவர் கூறினார். மாரி என்றால் மழை என்று பொருள். செந்தமிழ் செங்கோல் செப்பம், செம்மை ஒன்மை செங்கொன்மை, இது அறத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. தன்மைக்கு அடையாளம் குடை. குடை பிடிச்சிட்டு போறோம் இல்லையா? இப்போ நம்ம அத்தனை பேருக்கும் ஆட்சியாளர்கள் குடை பிடிக்கிறார்கள் என்றால் குடையை பிடிப்பதாக பொருள் என்று. அவருடைய குளிர்ந்த ஆட்சியில் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆட்சியை குடையாக தருகிறார்கள் என்பது பொருள். வீரத்திற்கு அடையாளம் அரியணை. இந்த மூன்றும் ஒரு அரசனுக்கு கையாள பெறக்கூடிய ஒரு செய்தியாக நாம் கொள்ள வேண்டும். அரசன் தன்னுடைய வீரத்தின் அடையாளமாக அரியணையில் இருக்கிறான். இரண்டாவது, அவனுடைய ஆட்சி தன்னிழல் பொருந்தியதாக இருக்க வேண்டும், குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது கருத்து செங்கோன்மை. அவனுடைய கோல் செங்கோன்மை உடையதாக கோல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதியிலே அவர் சொல்லுகிறார். அரசன் கோ என்றால் ஒரு கருத்தை நாம் கொள்ள வேண்டும்.
கோ என்றால் அரசன் என்று பொருள். அது கோவன் என்றால் மேய்ப்பன் என்று பொருள். ஒரு இடையன் கோவன் என்று அழைக்கப்படுகிறான். ஏனென்றால் அவன் ஆக்களை மேய்க்கிறான். அதேபோல் ஒரு ஒரு அரசனாக இருப்பவனை கோ என்று ஏன் சொன்னார்கள் என்றால், கோ என்றால் பசு என்று பொருள். அந்த பசுக்களை இடையன் எவ்வாறு மேய்க்கிறானோ அதேபோல் உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் அரசாட்சிகள், அந்தந்த பகுதியில் உள்ள அரசாட்சிகள் தன்னுடைய தன்னிய நிழல் கொண்டு மேய்க்கிறார்கள். பசு என்கிற சொல்லுக்கு உயிர் என்று பொருள். உயிர்களை காப்பாற்றுதல். இவன் எவ்வாறு பசுக்களை மேய்த்து காப்பாற்றுகிறானோ அதேபோல் இந்த உயிர்களை உணவு, உடை, உறையுள் போன்ற மூன்றையும் கொடுத்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு உண்டு என்பதைத்தான் இந்த பசுக்களை மேய்ப்பவனையும் அரசனையும் நாம் இணையாக பார்த்தோம். இது நானாக கூறவில்லை, சிவக சிந்தாமணி கூறுகிறது. 455வது பாடலிலே கோவன் நிறை மீட்டனன் ஆயன், கோவன் நிறை மீட்டனன். கோவன் என்பதற்கு மேய்ப்பவன் என்று பொருள். அரசன் அதிலே சிவ சிந்தாமணியிலே 1843 பாடலில் கோவனும் மக்களும் என்று வருகிறது. அப்போ இங்கே அரசன் அரசன் கையில் உள்ள கோல் போன்றது. அச்சின்னத்தின் பெயர் அரசனையாவது அவன் ஆட்சியையாவது குறிக்கும் போது சின்னமாகு பெயராக வருகிறது. கோலின் தன்மை கோன்மை, செங்கோலின் தன்மை செங்கோன்மை. செம்மை என்றால் நேர்மை என்று கோணாமை. அந்த கோல் கோடக்கூடாது, அறநெறி பிறழக்கூடாது என்று பொருள். நெறியினின்றும் விலகாமை. செங்கோன்மை சோர்வில்லாத அரசனாலே கையாள பெறும் என்பதனால் அவன் தன்னுடைய கடமையை மறந்துவிடக்கூடாது, சோர்வுடன் இருந்துவிடக்கூடாது என்பதனாலேதான் கொச்சாவாமைக்கு அடுத்து செங்கோன்மை வைக்கப்பட்டது. செயலற்ற செருக்கினை அகற்றி செங்கோன்மை திகழ செய்வது கொடுங்கோன்மை தலைகாட்டா வகையில் செவ்விய ஆட்சி திகழ வேண்டும். ஒரு மன்னன் எப்படி கொடுங்கோன்மையனாக இருப்பான் என்பதை அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருக்குறளில் 55வது அதிகாரம் செங்கோன்மை. இங்கே செம்மையாக நடைபடுத்துவது என்றும் நாம் இறைமாட்சியில் கூறினோம். இப்போ இந்த காலகட்டங்கள்ல மக்களாட்சி முறையில் அரசாட்சி செய்கிறவர்கள் நாடாளுமன்றம், சட்டமன்றம் போன்றவைகள் ஒரு ஒரு உறுப்பினர் டெல்லியில உள்ள நாடாளுமன்றத்தில் மொத்தம் 543 உறுப்பினர்கள் மக்கள் அந்தந்த தொகுதி மக்கள் சார்பாக தங்களுடைய கருத்துக்களை, கோரிக்கைகளை வைப்பதற்கு இடம் அளிப்பதாக இருக்கிறது நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்திலே சிறந்த முறையில் தன்னுடைய தொகுதிக்காக வாதிடுகிறவரை மட்டுமன்று மொத்த இந்தியாவுக்கும் வாதிடுகிற ஒரு உறுப்பினரை சிறந்த பார்லிமெண்டேரியன் என்று சொல்வார்கள், சிறந்த நாடாளுமன்றவாதி என்று சொல்வார்கள். அப்படி முன்னைய காலங்களில் பலர் இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய தொகுதி பிரச்சனையை மட்டும் சொல்ல மாட்டார்கள், மொத்த இந்தியாவினுடைய பிரச்சனையை அங்கே கையாளுகிற தன்மையை நாம் பார்க்கலாம். அவருக்கு சிறந்த நாடாளுமன்றவாதி என்றும் சிறந்த பார்லிமெண்டேரியன் என்றும் அவை சொல்வார்கள். அதுதான் மக்களாட்சியிலே இந்திய தலைவர், மாநில ஆளுநர், மாநில முதல்வர் என்று துறைவாரி அமைச்சர்கள், இவர்கள் அத்தனை பேரும் செம்மையா ஆளும் திறமை இந்திய நாட்டுக்கு தேவை என்பதை திருவள்ளுவர் சொல்லுகிறார். உலகம் முழுமையிலும் உள்ள அரசாட்சி செம்மையாக நடைபெற வேண்டும் என்பது திருவள்ளுவருடைய கருத்து. தலைமை செம்மையும் ஆளுமை திறமும் விழிப்புணர்வுமே அரசு பெற பொறி செம்மையா இயங்க வைக்க வேண்டும் என்பதை புறநானூறு 185வது பாடல் கால்பார் கோத்து ஞாலத்து இயக்கும் என்கிற பாடல் மூலமாக சொல்லுகிறது. நீண்ட பாடல், அதனால ஒரு தொடரை மட்டும் நான் சொல்லி அடுத்த பகுதிக்கு செல்லுகிறேன். ஆளுகிற சக்கரத்தையும் பார சட்டத்தையும் இணைத்து உலகில் இயக்கும் அரசு என்னும் வண்டியை செலுத்துவோன் பெருமை உள்ளவன் என்றால் இடையூறு இல்லாமல் வழிச்செலவு நன்றாய் அமையும். அதனை செலுத்தும் தெளிவு இல்லான் என்றால்
நாள்தோறும் பகை என்னும் சேற்றில் பட்டு பல பல தீமைகளை மேன்மேலும் ஆக்கும் என்பது பொருள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஊர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்பது ஒரு ஆகச்சிறந்த குறள். இதில் 572, 578, 317, 550 ஆகிய 4 குறள்களை நாம் இதிலே இணைத்து படிக்க வேண்டும். இந்த ஒரு குறள் மட்டுமே ஒரு அரை மணி நேரம் வந்து சொல்லலாம். அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. அந்த உரை மட்டும் நாம் பார்ப்போம். ஓர்ந்து என்றால் எத்தனை வகையால் ஓர்ந்து கண்ணு ஒரு சீர் போட்டிருப்பாங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை, தேர்ந்து செய் வகுதே முறை என்று போட்டிருக்கோம். அப்படி படித்தால் பொருள் விளங்காது. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை என்று படிக்க வேண்டும். ஓர்ந்து என்றால் எத்தனை வகையால் முறையால் ஆராய வேண்டுமோ அத்தனை வகையாலும் முறையாலும் ஆராய்ந்து அப்பன்முக ஆய்வை ஆய்ந்து சிந்தித்து முடிவுக்கு வர வேண்டும் என்பது கருத்து. நீங்கள் இந்த கோர்ட்டு சீன் வரும் சில திரைப்படங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பை சொல்ல போகிற நிலத்துல திடீரென்று ஒருவன் அந்த நீதிமன்றத்துக்குள்ள நுழைந்து ஐயா, நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான பதில் என்னிடம் இருக்கிறது என்று அந்த ஆவணத்தை கொண்டு வந்து காட்டுவான். அதை வாங்கி படிப்பார். படித்ததற்கு பிறகு அதனாலதான் இங்க என்ன சொல்றார், ஓர்ந்து என்றால் எத்தனை வகையால் எத்தனை முறையால் ஆராய வேண்டுமோ அத்தனை வகையாலெல்லாம் நீதி அரசர் ஆராய வேண்டும் என்பதுதான் அந்த ஓர்ந்து என்கிற ஒரு சொல்லுக்கு உள்ள ஆய்வு. அந்த ஆய்வையும் அவன் கொண்டு வந்திருக்கிற ஆய்வையும் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும், ஆழ்ந்து சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும். இவ்வளவு செய்திகள் அந்த ஓர்ந்து என்கிற ஒரு சொல்லிலே இருக்கிறது. முடிவெடுக்க ஒரு முகம், ஆனால் ஓர்ந்து என்றார். ஆய்வதற்கு பன்முகம், முடிவெடுப்பதற்கு ஒரு முகம், ஆய்வதற்கு பன்முகம், எல்லாம் பல்வேறு செய்திகளை திரட்ட வேண்டும். அப்படி பல்வேறு செய்திகளை பலர் கூறுவதையும் பல சாட்சிகள் கூறுவதையும் நன்றாக தேர்ந்ததற்கு பிறகு செய்ய வேண்டும் என்பதனால்தான் ஆய்வதற்கு பன்முகம், தீர்ப்பு சொல்வதற்கு ஒரு முகம் என்பதை மட்டும் இந்த ஓர்ந்து என்கிற ஒரு சொல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணோடாது என்றால் தனக்கு வேண்டியவர், தன்னுடைய உறவினர் அல்லது சாதிக்காரர், தன்னுடைய தெருக்காரர், ஊர்க்காரர் என்று எந்த வகையான கண்ணோட்டமும் இல்லாமல் பின்ன என்ன சொல்லுகிறார், யாரிடத்தும் என்பதை கண்ணோடாதுக்கு முன்னால போட்டு படிச்சோம்னாதான் தெரியும். யாரிடத்தும் முன்னே குறினம் பாருங்க. தன்னுடைய உறவினர், தன்னுடைய வீட்டை சேர்ந்தவர், தன்னுடைய தெருவை சேர்ந்த எந்த சாதியை எந்த வகையிலும் யார் மட்டும் கண்ணோடாது சொல்ல வேண்டும் என்பது கருத்து. அது தேர்ந்து செய்வதே முறை. யார் ஒருவரிடமும் நம் ஒரு பக்கம் சார்ந்து விடக்கூடாது என்பது. ஒரு திரைப்படத்துல நீதிபதியா இருக்கிறவருடைய குடும்பம் அது தொடர்புடையதாக இருக்கும். உடனே அவர் அந்த வழக்கை பிரித்து பார்த்தவுடன் இதை நான் நடத்தக்கூடாது என்று அந்த பொறுப்பிலிருந்து விலகி விடுவார். அவர் என்னதான் நடுவுநிலைமையாக தீர்ப்பு சொன்னாலும் அவர் தன்னுடைய குடும்பம் சார்ந்ததனால அப்படி தீர்ப்பு சொல்லிவிட்டார் என்ற ஒரு பெயர் வரும் என்பதை கருதி, அதுதான் செங்கோன்மை என்ற அடிப்படையிலே அதற்கு அவன் யார் மாட்டும் கண்ணோடாது என்கிற அடிப்படையிலே பார்த்தோம். தேர்ந்து செய்வதே முறை, எள்ளத்தனை ஐயமும் வந்துவிடக்கூடாது, அப்படி அந்த தீர்ப்பானது இருக்க வேண்டும் என்பதனால தனி வாழ்விலும் சரி பொது வாழ்விலும் சரி பழங்காலத்துல அந்த செங்கோன்மைக்காக அரசரே நீதியரசராகவும் விளங்கிய காரணத்தினால அவர்கள் இப்ப இருக்கிற மாதிரிலாம் 5 லட்சம் வழக்கு இருக்கான். உச்ச நீதிமன்றத்துல 5 லட்சம் வழக்கு இருக்கான். எந்த அரசரால இதை தீர்த்து வைக்க முடியும்? அவரு மற்ற வேலை எந்த வேலையுமே பார்க்க முடியாம போயிடும். ஏதோ ஒண்ணு இருந்தது அந்த காலங்கள்ல. அதனால அரசரே நீதியரசராகவும் இருந்த ஒரு காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் அது பொருந்தி வராது. நீதித்துறை தனி, நிர்வாகத்துறை தனி என்று தனித்தனி துறைகளாக இருக்கின்றன. வழக்குக்கு ஆட்பட்டவர் முறைமன்ற நடுவருக்கு எவ்வகையிலும் சார்புடையவராக இருத்தலாகாது என்கிற அடிப்படையில அது சொல்லுது, யார் மாட்டும் கண்ணோடாது என்று. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்பது எள்ளத்தனை அளவும்
நீதி பிறழ்ந்துவிடக்கூடாது என்பதை சொல்லப்பட்ட ஒரு குறள். இதை நாம் இறைமாட்சியில கூட இந்த குறளை நான் இணைத்து கூறினேன். இறைமாட்சி 39வது அதிகாரம் செல்கிற போது இந்த குறளுக்கும் ஒரு வழக்கு தொடர்புடையதாக இருந்தது என்பதை உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசராக விளங்கிய வி.ஆர். கிருஷ்ணய்யர் என்கிற பெருமகனார் இந்த ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகதே முறை என்கிற இந்த குறளை பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் அப்பொழுதும் பார்த்தோம். அதில் உள்ள முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால், அவர் சொன்னது ஃபர்ஸ்ட் கிளாரியன் கால் ஃபார் ஜஸ்டிஸ் என்று அந்த ஒரு வாக்கியம் அதில் வரும். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அப்படி வருகிற போது, நீதியை முதலாக எழுப்பிய மிக உயர்ந்த குறள் என்று தமிழ்ல குறள், இந்த குறள் என்று கண்ணகி அதை உட்படுத்தி இருக்கிறார். 2 செய்திகள் அதுல. ஒன்று, இந்த ஓர்ந்து கண்ணோடாது என்கிற 541வது குறளை அந்த தீர்ப்பிலே அவர் சொல்லி இருக்கிறார். 2வது, சிலப்பதிகாரத்திலே இந்த கண்ணகி என்கிற குடிமகள் நேரடியாக அரசனிடம் சென்று வாதிட்டு நீதியை பெற்றாள் என்கிற அந்த செய்தியையும் அங்கே குறிப்பிடுகிறார். இப்பொழுதும் கூட உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றத்துல வாயிலில் இருக்கின்ற அந்த காட்சியானது மனுநீதி சோழன் உடைய ஆட்சியில நடந்த நிகழ்வை மிகப்பெரிய சிற்பமாக வைத்திருக்கிறார்கள். அந்த பசுமாடானது இந்த மணினா இசைக்கிறது, அந்த மன்னன் உட்கார்ந்திருக்கிற காட்சியை போட்டிருக்கிறார்கள். அதை கடந்துதான் ஒவ்வொரு நீதியரசரும் உள்ளே செல்ல வேண்டும். தன்னஞ்சறிவது பொய்யற்க என்கிற அடிப்படையில நீதியரசர்கள் உள்ளே செல்கிற போது எந்த விதமான இதுக்கும் தாக்கலுக்கும் உட்படாமல் அவர்கள் நீதியை சொல்ல வேண்டும் என்கிற சாட்சியாக யாரோ ஒரு பெருமகனார் அப்படி செய்திருக்கிறார். அவரை நாம் பாராட்ட வேண்டும். அதன்படி எல்லா நீதியரசர்களும் நடக்க வேண்டும் என்பது நம்முடைய கருத்து. அதைத்தான் பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் தேராமண்ணா என்று சொல்கிறாள். அப்போ அவர் சொல்ற அந்த அவளுடைய வழக்குல ஒரு இன்றியமையாத கருத்து சொல்றா பாருங்க. அதான் அவரை பதிவு பண்ணியிருக்கார். நீதியரசர் இது சாதாரணமாக பதிவு செய்து விடவில்லை. தேராமண்ணா என்று சொல்லுகிற போதே அதுல நீ ஆராயாமல் இப்படி தீர்ப்பு சொல்லிவிட்டாய். இப்ப நான் எந்த நீதிமன்றத்துக்குள்ளே நான் போனதில்லை. ஒரு வேறொரு காரியத்திற்காக ஒருவருடைய பணத்தை கட்டுவதற்காக அந்த நீதிமன்ற வாயிலே சென்றிருக்கிறேனே தவிர, என்னுடைய நிகழ்வுகளுக்கு அழைப்பதற்காக நீதியரசர்களை அழைப்பதற்காக போயிருக்கிறேனே தவிர, இந்த நீதிமன்றம் நடப்பதை நான் நேரடியாக பார்த்ததில்லை. திரைப்படங்கள்ல பார்க்கிற போது அவர்கள் அந்த குற்றவாளி கூண்டிலே வைத்து விசாரிப்பார்கள். அவர் குற்றவாளி தான் என்று நிறுவுவதற்காக என்று, குற்றவாளி என்று ஐயப்படுவதனாலையும் அது சாட்சி கூண்டாகவும் அதை பயன்படுத்துகிற போது, நீ அவரை யாரால் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ குற்றம் சாட்டப்பட்டவரும் வழக்குக்கு வர வேண்டும் என்பதனாலேதான் அவள் தேராமண்ணா என்கிறார். நீ கோவலனை அழைத்து ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டிருந்தால் உண்மை விளங்கியிருக்கும். அனாவசியமாக உன்னுடைய செங்கோல் பழுதுபட்டிருக்காது, அவனும் கொலை ஒன்றிருக்க மாட்டான், நீதி நிலைத்திருக்கும் என்பதை இந்த தேராமண்ணா என்கிற ஒரு சொல்லிலே, தேரா என்கிற ஒரு சொல்லிலே மிக அழகாக அந்த வாதத்தை அவர் வைக்கிறார். தன்னுடைய தீர்ப்புல வி.ஆர். கிருஷ்ணய்யர் வைக்கிறார். இதுதான் இந்த நம்முடைய இலக்கியத்தின் பழமையை இந்தியா முழுமையும் இருக்கிற எத்தனை வழக்கறிஞர்கள் அங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வருகிறார்களோ, எத்தனை நீதியரசர்கள் வருகிறார்களோ, அத்தனை பேரும் இந்த தீர்ப்பை, ஜட்ஜ்மெண்டை படித்துத்தான் ஆக வேண்டும். படித்தால் நம்முடைய பெருமை விளங்கும். நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை, நம்முடைய தமிழ்நாட்டின் பெருமை, தமிழ் மொழியின் பெருமை, தமிழ் இலக்கியங்களின் பெருமை அத்துணையும் தெரியும் என்பதனாலதான் இந்த செங்கோன்மையை எந்த அளவுக்கு திருவள்ளுவர் நினைந்து எழுதியிருப்பார். அதன்படி நம்முடைய அரசுகளும் நடந்திருக்கின்றன. ஒரு வழியாக அரசர்கள் பரம்பரையாக ஆண்டிருக்கிறார்கள். அதாவது அவர் மகன் என்று வரிசையாக ஆண்டு இருந்தாலும் கூட செங்கோன்மைக்கு அவர்கள் பயந்திருக்கிறார்கள். 3 கருத்து. ஒன்று, அரியணை, அவருடைய சிம்மாசனம் என்று சொல்லப்படுகிற அரியணை. 2வது, தண்ணிய நிழல், வெண்குற்ற குடை,
அவர் அதை ஏன் வெண்குற்ற குடை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு குடிமக்களுக்கு எந்த விதமான ஒரு தீமையும் நேர்ந்து விடக்கூடாது என்பதனால அதை வெண்குற்ற குடை, அவருடைய தண்ணிய ஆட்சி, குளிர்ச்சி பொருந்திய ஆட்சி என்று சொல்கிறோம். அடுத்து செங்கோன்மை. இது வானின்று என்று சொல்லுகிற 20வது குறள். அது எப்படி வானம் எல்லோருக்கும் அந்த குளிர்ச்சியை தருகிறதோ, அதுபோல் இவனுடைய செங்கோலானது குளிர்ச்சியை தர வேண்டும் என்பதைத்தான் இந்த அடிப்படையில் இந்த குறள் சொல்லப்படுகிறது. அடுத்து நாம் சொல்ல வேண்டிய செய்தி, வானோக்கி வாழும் உலகெல்லாம் மக்கள் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்பது 2வது குறள். இதற்கு இந்த 20வது குறள், நீரென்று அமையாத உலகின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு என்கிற குறளையும் 545 இதே அதிகாரத்தில் இயல்பொழி கோலோச்சம் என்று சொல்லுகிற 2 குறளையும் இதோடு இணைத்து படித்தால்தான் முழுமையாக நாம் பொருள் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புறநானூரில் 58வது பாடலில் குடி நடுக்கர தழுவி வாழ்பவன் என்று அந்த அரசனை, அந்த குறுநில மன்னனாகிய திருமாவளவன் என்கிற மன்னன், குறுநில மன்னனை பாராட்டப்படுகிறான். குறுநில மன்னன் அதாவது கல்வியாளர்களால் பாராட்டப்படுகிறான். குடி நடுக்கர தழுவி வாழ்பவன், குடி நடுக்கர, ஐயோ என்று அந்த அரசனை பார்த்து பயப்படக்கூடாது. அது மாதிரி நடுக்கமில்லாதவன் பார்த்து அந்த குடிமக்கள் வாழ வேண்டும் என்பதை அந்த புறநானூறு பாடல் 58 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உலகெல்லாம் வானோக்கி வாழும் குடி மன்னவன் கோல் நோக்கி வாழும் என்பதை இந்த குறள் மூலமாக நாம் அறிகிறோம். வானோக்கி வாழும் உலகெல்லாம், வானோக்கி வாழும் உலகெல்லாம், மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று இந்த மழை எப்படி பெய்யாதா என்று கருதுகிறோமோ, அதே போல மன்னவனுடைய கோல் செம்மையாக இருக்க வேண்டும், யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதை மிக கவனமாக இருந்திருக்கிறான் ஒற்றை மன்னனாக இருந்து என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் மழை எதிர்பார்த்து அது பெய்வதால் வாழும் குடி மன்னவன் கோல் நோக்கி வாழும், செங்கோலை நோக்கி வாழும் என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதில் கோல் நோக்கி வாழ்தல் என்பது இன்றியமையாதாக கொண்டு வாழ்தல், வானால் நீரும் உணவும் கிடைப்பது போல் செங்கோலும் உயிர் பாதுகாப்பும் பொருள் பாதுகாப்பும் கிட்டுவதால் வான் போன்ற செங்கோலும் மக்கள் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 2 கருத்து. ஒன்று, அதாவது நோக்கி வாழ்தல், இன்றியமையாதாக கொண்டு வாழ்தல், வானால் நீரும் உணவும் கிடைப்பது போல் ஒரு கருத்து. வானால் நீரும் உணவும் கிடைப்பது போல் செங்கோலால் உயிர் பாதுகாப்பும் பொருள் பாதுகாப்பும் கட்டுவது. திருட்டு பொருட்டாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எப்ப எங்க கொல்ல அடிப்பானோ என்று பயந்து கொண்டே செத்து கொண்டே வாழக்கூடாது. அதனாலதான் உயிர் பாதுகாப்பும் பொருள் பாதுகாப்பும் இருக்க வேண்டும். அதுதான் செங்கோல் என்பதை இந்த வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்கிற குறள் மூலமாக உணர்த்துகிறார். நாம் இதை பார்க்கிற போது எனக்கு இந்த செங்கோல் என்கிற பற்றிய செய்தி நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். இது பழங்காலத்துல தூத்துக்குடி, இப்ப பழைய திருநெல்வேலி மாவட்டம், இப்ப தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. பெருங்குளம் என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே செங்கோல் ஆதீனம் என்று ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமைக்கப்பட்ட ஆதீனம். அந்த ஆதீனத்தினுடைய தலைவர் தான் பாண்டிய அரசனுடைய ஆட்சி மாற்றம் நிகழ்கிற போதெல்லாம் அந்த ஆதீனத்தின் தலைவர் யார் இருக்கிறாரோ அவர் அந்த செங்கோலை கொடுப்பார். அந்த செங்கோலை வாங்கி கொண்டு அது இப்ப பதவி ஏற்கிற போது பதவியேற்பு உறுதிமொழி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரகசிய காப்பு பிரமாணம் என்று இப்ப ஜனநாயக நாட்டில் நடுவர் அரசாக இருந்தால் ஜனாதிபதி, இங்கே என்றால் ஆளுநர் முன்னிலையில் அந்த உறுதிமொழி எடுக்கிறார்கள். அதே போல இந்த செங்கோல் ஆதீனகர்த்தர் முன்னால் அவர் நான் நேர்மையாக ஆட்சி நடத்துவேன் என்று அந்த செங்கோலை, அந்த இதெல்லாம் அந்த அவங்க ஆதீன வரலாற்றுல இருக்குது. பெருங்குளம் என்ற அந்த ஊர் பேரெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி இதெல்லாம் அவர் அரிய செய்தி. நான் பல்வேறு நூல்களை திரட்டி நான் உங்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் கூறுகின்றேன். அது இன்னும் சொல்லப்போனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் என்று ஒரு மிகப்பெரிய தலம் இருக்கிறது.
அதற்கு பக்கத்திலே உள்ள ஊர் தான் பெருங்குளம் என்கிற சின்ன ஊர். அதில் இருக்கிற ஆதீனம் செங்கோல் ஆதீனம் என்றே பெயர் அதற்கு. அது நேற்று இன்றெல்லாம் 1500 ஆண்டுகளாக தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது. இப்போ பாண்டியன்லாம் இல்லை, இல்லாட்டும் கூட அவங்க செங்கோல் ஆதீனம் செம்மையாக தன்னுடைய அருளாட்சி புரிந்து வருகிறார்கள். இந்த செங்கோலுக்கு என்ன, செங்கோல் என்கிற அடிப்படையில தான் இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பே செங்கோன்மை என்று திருவள்ளுவர் செய்திருக்கிறார். இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு செய்திகள் பாண்டிய மன்னர்களுக்கு அவர்கள் முடிசூடும் நாளில் இந்த ஆதிநகரத்தோல் செங்கோலை தந்து வாழ்த்துவதோடு புறநானூற்றிலிருந்து ஒரு பாடல், புறங்காக்கும் குரலை போல மெலிவில் செங்கோல் நீ புறங்காப்பாய் என்று அவருக்கு புறநானூற்று புலவர் அவருக்கு அறிவுரை வழங்குகிறார். நமக்கு தெரியல, அவங்க அந்த காலத்துல காட்டுல போய் விலங்குகளை அடிச்சு எல்லாம் சாப்பிட்டுருக்காங்கல்ல, அந்த அடிப்படையில இப்ப நம்ம பூனையை சொல்லுவோம். பூனை எப்படி பாதுகாக்கும்? அது கையில நகங்கள் இருக்கும். அந்த நகங்கள் அதை ஒன்றும் துன்புறுத்தாது. அது அப்படி கவி கொண்டு செல்லும், வாயிலையும் கவி கொண்டு செல்லும். அதே போல புலி இங்கே சொல்கிறார். புலி தன்னுடைய குட்டியை எப்படி பாதுகாக்குமோ அப்படி சோழன் தன்னுடைய மக்களை செங்கோன்மையோடு காக்க வேண்டும் என்று சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவனை இடைக்காடனார் என்கிற புலவர் பாடுகிறார். நீ அப்படி பாதுகாக்க வேண்டும் என்று. இவங்க சேர சோழ பாண்டியர்கள் மூவர் இருந்தாலும் கூட மூவரும் எப்படி செங்கோலை சரியாக பயன்படுத்தினார்கள் என்பதற்கான சான்றுகள் நமக்கு புறநானூற்றில் அதிகமாக கிடைக்கின்றன. இப்படி இந்த இந்த சிலம்பு இது ஒரு அதாவது அவசகுணம் பற்றி ஒரு செய்தி வருகிறது சிலப்பதிகாரத்துல. அது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் அது மூட நம்பிக்கை என்று நினைத்தாலும் கூட அவளுடைய கனவு பலிக்கிறது. பாண்டி மாதேவி சொல்லுகிறார், நான் இந்த ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல குடையோடு கோல் விழ நின்று நடுங்கும் கடைமணியின் குரல் காண்பன் காண்ட என்று அந்த சிலப்பதிகார வரி வருகிறது. குடை என்பது வெண்கொற்ற குடை, கோல் வீழ என்பது செங்கோல் தவறிட்டோம் அப்படிங்கிறது வருது. நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் என்கிறாள் அவள் புதுவிலேயே சொல்லுகிறாள். அது இப்ப நடக்குது. இந்த கண்ணகியின் மூலமாக, கண்ணகியினுடைய கணவன் கோவலன் கொலை உண்டதன் மூலமாக நாம் செங்கோல் தவறிவிட்டோம் என்பதை, இது ஒரு அவசகுணம், அதுக்கு தீயூள் என்று தமிழ்ல சொல்கிறோம். அந்த இது நடைபெறுகிறது என்பதை, நடைபெறும் என்று அவள் கனவு காண்கிறாள். அது மறுநாளே இது நடைபெறுகிறது. இதை நம்ம பொதுப்படையாக சொல்ற போது இது இதெல்லாம் ஒரு மூடநம்பிக்கை என்று சொல்லுவோம். சிலவற்றை பெரியவர்கள் சரியாக தான் கணிச்சிருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் நம்ம பார்க்கறதுங்கிறது தான் பிழையே தவிர இது எல்லாம் உண்மையாக நடைபெறக்கூடியதுதான், முன்னறிவிப்பாக அவர்களுக்கு தெரிகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப அவ கல்வனை கோரல் கடுங்கோல் என்று வெண்வேல் குற்றம் கான் என்று சொல்வதென்றும் முறையாக நீதி வழங்க வேண்டும் என்பதை கண்ணகியை அறிவுறுத்துகிறாள். அடுத்து செங்கோல் வழுவாது ஆட்சி செய்தவர் தயரதன் என்பதை கோல் வரும் செம்மையும் என்ற அடிப்படையில் கம்பராமாயணத்தில் தசரதன் எப்படி செங்கோல் முறைப்படி ஆண்டான் என்பதை கம்பராமாயணமும் சொல்லுகிறது. நம் நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது மவுண்ட் பேட்டன் பிரிவினரிடமிருந்து அந்த செங்கோல் பெற வேண்டும் என்று ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு கருதுகிறார். ஜவஹர்லால் நேரு உண்மையில் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவர் என்றாலும் கூட அப்போ ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக இருந்த காரணத்தினால அவர் எப்படி இதை மாற்றுவது என்று கேட்கிறார். ஒன்றும் கவலை வேண்டாம் என்று சொல்லி உடனடியாக அவர் திருவாடுதுறை உள்ள அந்த ஆதிநகர்த்தரை தொடர்பு கொள்கிறார். அவர் ஒன்றுமில்லை, நாங்கள் உடனடியாக அந்த எங்களுக்கு தனி விமானம் ஏற்பாடு செய்யுங்கள், நான் அதற்குரிய ஆட்களை அனுப்புகிறேன், செங்கோல் அனுப்புகிறேன் என்று அவரே செய்து அனுப்புகிறார். உடனடியாக ஒரு ஆளை அனுப்பி சென்னையிலே இவர்களுக்கு இந்த மடத்து சார்பான வேலைகளை எல்லாம் செய்பவரிடம் சொல்லி ஒரு 4 அடி நீளத்திற்கு ஒரு வெள்ளியினால் செங்கோல் செய்து அதில் தங்க முலாம் பூசி எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க, ஒரே நாளுக்குள்ள இவ்வளவு வேலையும் செய்து தனி விமானத்தில் இந்த நாதசுர அறிஞர் திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை என்று மிக புகழ்பெற்ற பெருமகனார் அவரை அனுப்பி ஒரு ஓதுவா மூர்த்தியையும் தன்னால் வயது மூப்பு காரணமாக செல்ல முடியாது என்பதனால் திருவதிகை குமாரசாமி தம்பிரான் என்கிற பெருமகனாரை அனுப்பி, அங்கிருந்த ஓதுவார் பெயர் மட்டும் சரியா நினைவுக்கு வரல,
அந்த தம்பிரான் பேரு திருவதிகை. திருவதிகை என்பது பழைய தென்னார்காடு. இப்போ அது கடலூர் மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அது பழைய தென்னார்காடு மாவட்டத்தில் திருவதிகை வீரட்டானம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரை சேர்ந்தவர் குமாரசாமி தம்பிரான். அந்த குமாரசாமி தம்பிரானையும் துவராடை உடுத்தியவர். அவரோடு திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை நாதசுரம், அதற்கான தவில் எல்லாம் அந்த தனி விமானத்தில் அனுப்பப்படுகின்றன. அப்பொழுது அந்த ஓதுவா மூர்த்திகள் அந்த அப்ப குருமகா சன்னிதானம் என்று நாம் சொல்லுகிறோம். மடத்து சம்பிரதாயம், அது மரபு வழக்கு. என்ன பதிகம் நான் அந்த செங்கோல் கொடுக்கிற போது பாட வேண்டும் என்று கேட்க, இதான் முக்கியமான செய்தி. சைவ திருமுறைகள்ல திருஞான சம்பந்தர் கோளறு பதிகம் என்று படிப்பார். கோள் என்பது நம்ம கிரகங்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதான் கோள், 9 கோள்கள். அந்த 9 கோள்களும் சிவனை வழிபட்டால் நம்ம அந்த கிரகங்கள்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்றதுதான் அந்த கோளறு பதிகம். அதுல நான் எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் பாடுறேன். அது பியந்தை காந்தார ராகம் என்கிற அந்த ராகத்துல இருக்கிறது. 11 பாடல்களையும் பாடியதற்கு பிறகு அந்த செங்கோலை ஜவஹர்லால் நேருவிடம் மவுண்ட் பேட்டன் பிரபு கொடுக்குற மாதிரி பண்ணாங்க. அதை அவர் இந்த குமாரசாமி தம்பிரான் கொடுப்பதாக அந்த செய்தி பதிவிலே இருக்கிறது, நம்முடைய நாடாளுமன்ற பதிவிலே இருக்கிறது. அதை இப்பொழுது இருக்கிற அரசு அந்த அந்த தமிழுக்கு ஒரு உயர்வு கொடுக்க வேண்டும் என்று இப்ப இருக்கிற தலைமை அமைச்சர் நினைத்திருப்பார் போல் தெரிகிறது. 10 ஆண்டுகள் செய்யவில்லை, ஆனால் இப்பொழுது பதவி ஏற்கிற போது அதை செய்து நமக்கு தமிழுக்கும் தமிழனுக்கும் பெருமை கூட்டி இருக்கிறார் என்பதில் நாம் பெருமைப்பட வேண்டும். அதற்கு எதிர்ப்பான சில செயல்பாடுகள் நாம் அவற்றை பொருட்படுத்த வேண்டியதில்லை. அது அரசியலாக போயிடும். அதாவது கீழான அரசியலாக போயிடும். அரசியல் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அரசியல்ல தான் பேசுறார் திருவள்ளுவர் என்றாலும் கூட அது தேவையற்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் நம்ம தமிழுக்கு அவர் சிறப்பு செய்தார். அதுவும் சைவ தமிழ்தான் அந்த இடைப்பட்ட காலத்திலே தமிழுக்கு உயிர் கொடுத்தது, தமிழை மேலே கொண்டு சென்றது என்பதில் தமிழுக்கும் வைணவத்திற்கும் முக்கிய பங்கு உண்டு. அதை அந்த கோளறு பதிகம் என்பது, கோள் என்பது கிரகங்கள், அந்த கிரகங்கள் இந்த ஆட்சியை ஒன்றும் செய்யாது, மக்களை பாதுகாக்கும் என்பதாக சொல்லப்பட்ட அந்த பாடல். எனக்கு எங்க வீட்டில் எல்லாருக்கும் அந்த பாட்டு மனப்பாடம், என்னை தவிர. நான் ஒரு பாட்டு மட்டும், எனக்கு முதல் பாடல் மட்டும் மனப்பாடம். அதிலே கடைசியாக ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்கிற அந்த ஒரு வரியை வைத்து கொண்டுதான் கோளறு பதிகத்தை அந்த திருவாடுதுறை சன்னிதானம், மகா சன்னிதானம் அவர்கள் அந்த ஓதுவமூர்த்திகளுக்கு சொல்லி அனுப்பினார். நான் அந்த முதல் பாடல் மட்டும் எனக்கு மனனம், அந்த ராகத்தினுடைய முறையை நான் சொல்லுகிறேனே தவிர நான் பாடுவதுவே ராகம் இல்லை. ஆனால் இந்த பாணி தான் எனக்கு அந்த பயிற்சி இல்லை. அதனால எனக்கு முறைப்படி சொல்ல தெரியாவிட்டாலும் இப்படித்தான் பாட வேண்டும் என்பதை நீங்கள் அந்த நெட்ல நீங்க பார்க்கலாம். அதை பல ஓதுவார்கள் பாடுவதை கேட்கலாம். அந்த ஓதுவார்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் கடந்த பல ஆண்டுகளாக தமிழிசையை அதான் உண்மையான தமிழிசை. அந்த தமிழிசை இசைத்தமிழை ஒரு ஒரு மூடு விழா நடத்தி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது உள்ள போக வேண்டாம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே என்பது முதல் பாடல். கடைசி பாடல் தேனமர் பொழில்கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பெருமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் நாளுரு தானுரு கோளும் நாளும் அடியாரை நலியாத வண்ணம் முறைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. இதை பாடுகிற போது தேனமர் பொழில்கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை ஓதும்
அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே என்று அந்த செங்கோலை கொடுத்ததாக வரலாறு, கொடுத்த வரலாறு இதெல்லாம் ஆவணமாக இருக்கிறது. ஆகையினால இது நான் இப்போ முடிந்தவரை பாடி காண்பித்தது. இந்த ராகம்தான் வரும். இந்த ராகம்தான் பியந்தை காந்தாரம் என்கிற நமக்கு கிடைத்திருக்கிற 11,991 ராகங்கள். அது பண் என்று தமிழிலே பண் என்று சொல்லப்படும். டன்னகர ஒற்று போடணும். அந்த பண் அமைப்பிலே 11,991 நம்மகிடம் இருந்தன. ஆனால் இப்போது மிகச்சிலவே கிடைக்கின்றன என்பதனால அந்த அடிப்படையில் செய்யப்பட்டதுதான் தமிழிசை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அடுத்து நாம் இரண்டாவது குறளை மீண்டும் பார்க்கிறோம். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன், தோல் நோக்கி வாழும் குடி என்பது இந்த அடிப்படையில தான் அந்த செங்கோல் என்பதற்கான விளக்கத்தை பார்த்தோம். அப்போ பாண்டியன் நெடுஞ்செழியன் தன்னுடைய செவிக்கு எட்டுவதற்கு முன்னாலேயே அந்த செங்கோன்மை தவறியதால் இறந்துவிட்ட செய்தியை சேரன் செங்குட்டுவன் எப்படி சொல்லுகிறான் என்று பாருங்கள். வல்வினை வளைத்த கோளை மன்னவன் செல்லுயிர் நிமித்து செங்கோலாக்கியது என்று கூறிய செங்குட்டுவன், வல்வினை வளைத்த கோளை மன்னவன், அது கோல் வளைந்து விட்டது, அவன் தவறு இழைத்ததனால அநியாயமாக கொலை செய்யப்பட்டதால், கோவலன் கொலை செய்யப்பட்டதால் வல்வினை வளைத்த கோளை அவன் தன்னுடைய உயிரை நீட்டு அதை செல்லுயிர் நிமித்து செங்கோலாக்கியது என்று அவர் சொல்லுவதோடு அல்லாமல், இந்த அரசாளுகிறவர்களுக்கு எப்படியெல்லாம் சிரமம் என்ற துன்பம் ஏற்படும் என்பதை ஒரு அழகாக ஒரு 5 வரிகளிலே 5 அடிகளில் செங்குட்டுவன் சொல்லுகிறான். மழை வளம் கரப்பின் வான்பேரச்சம், பிழை உயிரீதின் பெரும்பேரச்சம், குடிபுற உண்டும் கொடுங்கோலைஞ்சி, மண்பதை காக்கும் நன்கொடி பிறத்தல், துன்பம் அல்லது தொழுதக உயில். ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கெல்லாம் என்னென்ன துன்பங்கள் நேருமோ அந்த துன்பங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக ஒரு ஆட்சி கட்டிலில் இருப்பவன் எப்படியெல்லாம் துன்பப்படுகிறான் என்பதை, மழை பெய்யலைனாலும் அரசனை திட்டுவான், ஆட்சியாளரை திட்டுவான், வேறு ஏதேனும் கொலை கொள்ளை நடந்து விட்டாலும் ஆட்சியாளரை திட்டுவான், குடிபுற உண்டும் கொடுங்கோலைஞ்சி, கொடுங்கோல் வந்துவிடக்கூடாது என்பதனாலேயும் அவனுக்கு ஒரு அச்சம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இதுல பிறத்தல், நன்குடி பிறத்தல், துன்பம் அல்லது தொழுதகவுயில், இது போற்றத்தக்க வாழ்வு கிடையாது, ஆட்சியில் இருப்பவர்கள் கிடையாது என்று ஒரு முறை முதல்வராக இருந்த அண்ணாதுரை அவர்கள் கூறியதாக ஒரு செய்தி சொல்வார்கள். ஆட்சியில் இருந்தால் இந்த துண்டு மேலே இருக்கும், ஆட்சியில் இல்லை என்றால் இந்த துண்டை உதறிவிட்டு போய்விடுவேன். அதாவது துன்பம் இல்லை என்பதை அப்படி அவர் சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. இப்போ அவன் அந்த வஞ்சினம் கூறுகிறான். இப்படிப்பட்ட கற்புக்கரசி கண்ணகிக்கு நான் கல் எடாது மீளின் பகையரசு நடுக்காது பயங்கெழு வைப்பில் கூடி நடுக்குறும் கோளேன் ஆகுக என்று கூறுகிறான். மாடலன் என்கிற ஒருவன் இங்கே சிலப்பதிகாரத்திலும் வருவான், மணிமேகலையிலும் வருவான், 2 காப்பியங்களிலும் வருவான். அவன் மாடலேன் இடத்து தன் மைத்துணை சோழன் செங்கோல் தன்மை தீதின்றோ என வினவுகிறான். இதை சாத்தனார் மணிமேகலையிலே பதிவு செய்கிறார். செங்குட்டுவன் என்னும் செங்கோல் வேந்தன் என்றும் மணிமேகலை எழுதிய சாத்தனார் அங்கே புகழ்கிறார் என்பதோடு இந்த 2வது குறள் நிறைவு பெறுகிறது. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி.